Hi friends, welcome to Suhi Spice Kitchen. இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் தீயல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் தீயல் செய்து பாருங்கள். இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நான் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு அரை முறி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காயும் போட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கீறி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிடலாம். வறுத்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வேற ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு தன்மை போகிறது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த தீயலுக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன். அந்த புளி தண்ணியும் விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நான் அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட போட்டுட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை நம்ம விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் இப்போ எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெண்டைக்காய் தீயல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் தீயல் ரெடி. இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.